ஹலோ ஆல் வெல்கம் டு மிஸ்டீரியஸ் மெடிக்கோஸ். இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது சித்தா ஃபிசியாலஜி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1, 5 பூதங்கள் அப்புறம் 6 சுவைகள் இதுக்குள்ளே இருக்கக்கூடிய தொடர்பு, இது ஒரு முக்கியமான ஒரு கொஷின். அடுத்ததாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா எண் வகை தேர்வு ஏதாவது 2 கேட்டு உங்களுக்கு 5 மார்க்ஸாக கேட்கலாம், இல்லை கொஞ்சம் பெருசாக இருக்கிறதாவது 1 கேட்டு உங்களுக்கு ஒரு 5 மார்க்காக கேட்கலாம். அடுத்தது வந்து உங்களுக்கு இந்த 3 விதமான குணங்கள் இருக்கு இல்லையா, ரசோ குணம், தமோ குணம், அது மாதிரி அந்த 3 குணத்துக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஃபுட் ஐட்டம்ஸ், என்னென்ன ஃபுட் வந்து என்னென்ன கேரக்டர்ஸை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. நெக்ஸ்ட் 5 மார்க் அவதைகள் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கரு உற்பத்தி, அது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நம்ம 1 மார்க்லையும் பார்த்துருப்போம், கரு உற்பத்தி பற்றி கேட்டிருக்காங்க. 15 மார்க்லேயும் வருது, 5 மார்க்லேயும் வருது. பட் என்ன கேட்பாங்க அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக கேட்பாங்க. அதாவது 2 வாயுக்கள் இருக்கு இல்லையா, அந்த பஞ்சபூதங்கள்லாம் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் எப்படி அதோட பிளேஸை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. அப்புறம் காயக்கற்பத்தை பற்றி, வர்மங்களை பற்றி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா புறக்கருவிகள் படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உணவுப் பொருளில் இருக்கக்கூடிய அம்சங்கள், அது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் அமிர்த நிலைகள் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய அந்த தளங்களை வந்து பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் படிச்சுட்டு ஃபைனலாக டைம் இருக்குந்தா மட்டும் நீங்கள் அந்த 10 நாடிகள் இருக்கு இல்லையா, அது மாதிரி 10 நாடிகள், 10 வாயுக்கள், அது மாதிரி விஷயங்களை ஒரு முறை ஃபோக்கஸ் கொடுத்து பார்த்துக்கோங்க. ஃபைனலாக இருக்கக்கூடியதில் 96 தத்துவங்கள், அதில் ஏதாவது 2 சப்டிவிஷன்ஸ் வச்சு உங்களுக்கு ஒரு 5 மார்க் கொஷின் கேட்பாங்க. அப்புறம் ஆயுட்காலம் வெல்லும் இருக்கு இல்லையா, அதோட வழிமுறைகளை வச்சு ஒரு 5 மார்க் கேட்கலாம். அப்புறம் கோஷங்கள், ஆதாரங்கள், அன்னமய கோஷம், இதெல்லாம் வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸாக கேட்பாங்க. நீங்கள் முக்கியமாக படிக்கக்கூடியது என்ன அப்படின்னா 5 கோஷங்கள் பார்த்துக்கோங்க. அன்னமய கோஷம், பிராணமய கோஷம்லாம் செப்பரேட்டாக உங்களுக்கு ஒரு சாப்டர்ஸ் மாதிரியே கொடுத்துருப்பாங்க. அதில் கூட இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கோங்க, ஓகேங்களா. புறக்கருவிகள், அதுக்கப்புறம் வர்மம், காயக்கற்பம், அப்புறம் கரு உற்பத்தி, அடுத்தது 3 குணங்கள் ரிலேட்டட் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். அப்புறம் எண் வகை தேர்வு, அதை நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்துக்கோங்க. இதெல்லாம் வந்து 3 ஸ்டார்ஸ் 2 ஸ்டார்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ரிமைனிங் இருக்கிற 1 ஸ்டாருங்கிறத நீங்கள் ஃபைனலாக படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு டைம் இருந்தால் மட்டும் இந்த ஸ்டார் இல்லாத அஷ்டங்க யோகங்கள், அது மாதிரி ஸ்டார்ஸ் மென்ஷன் பண்ணது, இந்த 10 நாடிகள் இருக்கு இல்லையா, இது மாதிரி கொஷின்ஸை நீங்கள் பாருங்கள். ஓவராலாக இந்த வீடியோ இவ்வளோ தான். வேறு எதாவது உங்களுக்கு டாபிக்ஸ் வேணாலும், இல்லை வேறு எதாவது நம்ம அகாடமி பற்றியோ இல்லை புக்ஸ் பற்றியோ எந்த குவரிஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மென்டார்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.